ஹாய் சில்ட்ரன்ஸ். இன்றைக்கி நான் ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இது நான் எழுதின கதை. இந்த கதை பிரஜாமண்டல் என்ற நாள் இதழில் வந்தது. இப்போ கதைக்கு போயிடலாமா? ஒரு மரத்து மேலே நிறைய கொக்குகள். அதில் ஒரு குட்டி கொக்கு இருக்கு இல்லையா, அது ஒரு காலில் நின்றுட்டு இருந்ததா. அது பார்த்து எல்லா கொக்கு பறவைகள் சிரிச்சதா. என்ன, உன்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கிளி கேட்டுடுச்சா. ஏரியில் மீனுக்காக நிற்க வேண்டியது மரத்து மேலே ஒரு காலால் நின்னதுக்கு இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சு குட்டி கொக்கு. நீ மரத்து மேலே ஏன் ஒரு காலால் நிற்கிற? இது ஏரி கிடையாது, மரம். இங்கே ஒன்றும் உன்கிட்ட மீன் வராது அப்படின்னு ஒரு கொக்கு கேட்டுடுச்சு. ஏரியில் தண்ணி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் மழை வந்த பிறகு தண்ணி வரும் இல்லையா, அப்போ நிறைய மீன்கள் வரும் இல்லையா, அப்போ மீன் பிடிக்கிறதுக்காக ஒத்தை காலால் நிற்கணும் இல்லையா. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் அப்போ ரொம்ப சுலபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சு குட்டி கொக்கு. மழை எப்போ வருமோ, அதன் பிறகு ஏரிக்குள் மீன்கள் எப்போ வருமோ, அதற்காக இப்போலேருந்து ஒரு காலால் நின்றுட்டு தபம் செய்யணுமா? அப்போ அது இந்த பிறகு பார்த்துக்கலாம். சில நாட்கள் பிறகு பெரிய மழை வந்தது. அதுக்கப்புறம் ஏரி ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. தண்ணி வந்தவுடனே என்ன வந்தது? மீன்கள் வந்தது. அப்போ கொக்குகள் மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு காலால் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணால் அதுங்களால் முடியல. ஏன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருந்தது இல்லையா. ஆனால் குட்டி கொக்கு அழகாக ஏரிக்குள்ளே போய் ஒரு காலால் நின்றுட்டே ரொம்ப நேரம் நின்றுது. மீன்கள் வந்தவுடனே மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்து கொக்குகள் எல்லாம் சொன்னிச்சு, ஏய் குட்டி கொக்கு, நீ சொன்னது உண்மைதான். விருக்ஷாசனா போல் ஒரு காலில் நிற்கிறது இப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுக்குன்னா நான் இத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஆனால் நீ ரொம்ப சுலபமாக நின்றுட்டு அழகாக மீன் பிடிச்சிட்டு சாப்பிட்ற. இது எங்களுக்கு ஒரு நல்ல பாடம். இனிமேல் நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு எல்லா கொக்குகளும் சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் வெயில் காலம் வந்த பிறகு ஏரியில் தண்ணி சுத்தமாக போயிடுச்சு. ஆனாலும் அந்த கொக்குகள் எல்லாமே மரத்து மேலே கொஞ்ச நேரம் விருக்ஷாசனா போலவே ஒரு காலால் நின்றுட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுது. மை டியர் சில்ட்ரன்ஸ், நீங்களும் யோகாசனாஸ் கற்றுக்கிட்டு விட்டுடக்கூடாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போ தான் உங்கள் உடல் நல்லா இருக்கும். அதே போல் படிப்பு விஷயத்திலும் உங்கள் பள்ளியில் சொல்லி கொடுத்தது அதோடு விட்டுடக்கூடாது. வீட்டுக்கு கொஞ்ச நேரம் அதெல்லாம் நல்லா படிக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சதுன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்கள் நேரம் வீணாக்கினதுக்கு நான் உங்களுக்கு சாரி சொல்கிறேன். அப்போ இன்னொரு கதையில் மறுபடி பார்க்கலாமா? பாய்.